எல்லாரும் வந்துட்டிங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் உங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருக்க போகுது பாருங்க. கிராஃப்ட் பண்ண போகிறோமா? நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே ஜாக்கி. எதை வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம்? ஆமாம் மாயா, இன்னைக்கு நம்ம ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னென்னா, வேஸ்ட்டான பொருட்கள்ல இருந்து ஆர்ட் பண்ணி அதை நம்ம ஒரு அழகு பொருளாக மாற்ற போகிறோம். பார்க்கவே செம்ம க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். உங்களுக்கே பிடிக்கும் பாருங்களேன். அப்படியா? சூப்பர் ஜாக்கி, இது புது ஐடியாவாக இருக்கே. அது எப்படி வேஸ்டான பொருள்லேருந்து நம்ம அழகு பொருளாக மாற்ற முடியும்? நான் அந்த மாதிரிலாம் எதுவும் கிராஃப்ட் பண்ணி பார்த்ததே இல்லையே. டோன்ட் வரி நிலா, அதான் இன்னைக்கு பார்க்க போகிறேல்ல. சரி சரி ரோசி, மீனு, நான் சொன்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா? அதை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் இப்போது. அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜாக்கி. இதெல்லாம் முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாங்கொட்டையை தானே நீ கேட்ட. இதை வச்சு என்ன பண்ண போகிற? ஆமாம் ரோசி, வெயிட் பண்ணு. மீனு, நீ நான் சொன்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தியா? போய் எடுத்துகிட்டு வா போ. அதெல்லாம் நேத்தே எடுத்து வச்சுட்டேன் ஜாக்கி. இதுவான்னு பாரு, நீ கேட்ட ஸ்கெட்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேற ஏதாவது பொருள் வேணும்னாலும் சொல்லு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜாக்கி, என்ன இது? மேங்கோ சீடு, மார்க்கர், ஸ்கெட்சு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிற? சீக்கிரம் சொல்லு ஜாக்கி, எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. விஜய், இந்த ஸ்கெட்ச் பென்சில்லாம் வச்சு அந்த மேங்கோ சீடில் நான் ஒரு ஆர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியும் பாரு. மேங்கோ சீடில் ஆர்ட்டா? ஜாக்கி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் நீ டிராயிங் தானே பண்ண போகிற? ஆமாம் அபி, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. இந்த பெரிய மேங்கோ சீட் மேலே ஒரு ஆள் படமும் அந்த சின்ன மேங்கோ சீட் மேலே ஒரு பொண்ணு படமும் வரைய போகிறோம். ஓ அப்படியா? சூப்பர் ஜாக்கி, உனக்கு டிராயிங்லாம் பண்ண தெரியுமா? எப்படி வரைய போகிற? மாயா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆள் ஃபேஸும் ஒரு பொண்ணோட ஃபேஸும் வரைய போகிறோம். ஓகே ஜாக்கி, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. எங்களுக்கு நீ எப்படி வரைய போகிறேன்னு பார்க்கணும் போல இருக்குது. பாரு விஜய், ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெரிய மேங்கோ சீல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஆள் ஃபேஸ் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கலருக்காக நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்து ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஜாக்கி, ஏன் ஆரஞ்சு கலர் பண்ணுற? எல்லோ கலர் கூட பண்ணலாம்ல. இல்லை மீனு, ஆல்ரெடி மேங்கோ சீட் எல்லோ கலரில் இருக்கிறனால நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்தா தான் நல்லா கான்ட்ராக்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஓகே ஜாக்கி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம ஆரஞ்சு கலரே கொடுக்கலாம். சீக்கிரம் ஃபில் பண்ணு ஜாக்கி, அப்போ தான் நம்ம ஃபேஸ் எல்லாம் வரைய முடியும். ஃபுல்லாகவே அடித்து முடிச்சிரு. வெயிட் பண்ணு விஜய், பொறுமையாக தான் பண்ணணும். நம்ம அவசரமாக பண்ணோம்னா அங்கங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே கலர் அடித்தா தான் பார்க்க நேச்சுரலாக இருக்கும். ஓகே, இப்போ பெரிய மாங்கொட்டைக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஸ்மால் சைஸ் மாங்கொட்டை எடுத்து ஃபுல்லாக நம்ம கலர் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்மால் சைஸ் மாங்கொட்டை எடுத்து இதுலேயும் அதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணணும். ஒரு இடம் கூட விடாமல் கலர் பண்ணணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ரெண்டையுமே ஃபுல்லாக கலர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் ஜாக்கி? அடுத்து நம்ம அந்த ஆள் ஃபேஸ் வரையணும். ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நம்ம ஃபேஸ்க்கு ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாடி வரையலாம். கொஞ்சம் நீளமான தாடியாகவே வரையலாம். நல்ல ஹேர் ஸ்டைலாக வர ஜாக்கி. சூப்பராக இருக்கணும். அழகான ஹேர் ஸ்டைலாக வரைஞ்சி கொடு. ஓகே மாயா, வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் காது வரையலாம். ரெண்டு பக்கமும் காது அழகாக வரைஞ்சிக்கலாம். அப்புறம் கண்ணு வரையலாம். கண்ணு கொஞ்சம் பெருசாக போடு ஜாக்கி, அப்போ தான் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். நீ சொன்ன மாதிரியே வரைஞ்சாச்சு ரோசி. அதுக்கப்புறம் மூக்கு, வாய், மீசையெல்லாம் வரையலாம். சரியா? அப்புறமா லிப்ஸுக்கு ரெட் கலர் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி அந்த கேர்ள் ஃபேஸ்க்கு ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் நெக்கு வரைஞ்சிக்கலாம். அப்புறம் ஹேர் ஸ்டைல், க்யூட்டான ஹேர் ஸ்டைலாக வர ஜாக்கி. ஓகே விஜய், நீ சொன்ன மாதிரியே வரைஞ்சாச்சு பாரு. இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்குது ஜாக்கி. ஓகே, அப்புறமா நம்ம கண்ணு வரைஞ்சிட்டு க்யூட்டாக ஒரு மூக்கு வரைஞ்சிட்டு லிப்ஸுக்கு மட்டும் ரெட் கலரில் நம்ம வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம 2 டால்ஸுமே வரைஞ்சி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு? ஹை, சூப்பராக இருக்குது ஜாக்கி. உண்மையிலே இதுதான் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன்னு சொன்னியா? ஜாக்கி, நிஜமாவே ஒரு ஆள் ஃபேஸ் மாதிரியே இருக்குது. இந்த பொண்ணு ஃபேஸ் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஜாக்கி. ஆனால் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எப்படி நீ கற்றுக்கிட்ட? ஆமாம் ஜாக்கி, அந்த பொண்ணு ஃபேஸ் மட்டும்தான் பேய் மாதிரி காமெடியாக இருக்குது ஜாக்கி. ஆமாம் ரோசி, கண்ணு கொஞ்சம் முட்டை கண்ணாயிடுச்சு. அதான் இப்படி பேய் மாதிரி இருக்குது. அந்த ஆளுக்கும் வாய் கொஞ்சம் கோணலாயிடுச்சு. ச்சே, நல்லா சொதப்பிருச்சு.
அப்படியெல்லாம் இல்லை ஜாக்கி, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி நம்ம வேற டிராயிங்லாம் பண்ணலாமா இதே சீட்ஸ்லாம் வச்சு? பண்ணலாம் விஜய். மனுஷங்க ஃபேஸ் மட்டும் இல்லை, பேர்ட்ஸு அனிமல்ஸு இந்த மாதிரி நிறைய டிராயிங் பண்ணலாம் இந்த மேங்கோ சீடில். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஜாக்கி, நான் கூட இந்த மாங்கொட்டையெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போறியோன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, அசத்திட்டப்போ. ஓகே, இதே மாதிரியே நம்ம ஃப்யூச்சரில் நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.